ஒரு நல்ல கொரியர் கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு ரேட்டு முக்கியம் இல்லை, பேக்கிங் முக்கியம் இல்லை, டீம் முக்கியம் இல்லை, வெஹிக்கிள் கூட முக்கியம் இல்லை, ஏன் சர்வீஸ் கூட முக்கியம் இல்லை. அப்ப இதுதான்ப்பா முக்கியம். அதுதான் பவர். பவர்னா என்னவா இருக்கும்? டீம் ஸ்ட்ரென்த்தா இருந்தா பவரா? இல்லவே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது ஒரு பவரா? அது இல்லவே இல்ல. இந்த எண்ணத்தை மாத்துங்க, வாழ்க்கையில முன்னேறிடலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. சொந்தமா ஃபிளைட் வச்சிருந்தா பவரா? சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அந்த ஃபிளைட் வச்சிருக்க கம்பெனி கஸ்டமரோட எண்டு கொரியில இருந்து ஒர்க் பண்றாங்களா வந்து முக்கியம். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க நினைக்கிற எந்த பவரும் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? பவருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஷிப்மெண்ட்டை ஒரு டெஸ்டினேஷன் அனுப்புறீங்க, மலேசியால ஒரு பார்ட்ல அனுப்புறீங்க. அந்த ஷிப்மெண்ட் உடனே நீங்க மாத்தி ஏதோ ஃபாலோ பண்றீங்க. அப்போ அந்த ஷிப்மெண்ட் எடுத்து வேற ஒரு இடத்துல டெலிவரி பண்ணணும். அந்த ப்ராசஸை பண்ண முடியுமா? அதாவது இப்போ இந்த ஒர்க்கை கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ள அதை பண்ணி முடிக்க முடியுமா? தட் இஸ் கால்டு பவர். ஒரு ஷிப்மெண்ட்டை இங்கேருந்து நீங்கள் மாற்றி யூகே அனுப்புறீங்க, எனக்கு யூகேலேருந்து எனக்கு நியூசிலாண்டு ஷிப்மெண்ட்டை ஷிப் பண்ணணும், அதையும் வந்து ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள பண்ண முடியுமா? தட் இஸ் கால்டு பவர். இந்த பவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்நேஷனலி இன் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட். இதுதான் பவர். இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிற கம்பெனியோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட ஷிப்மெண்ட் என்ன ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, இப்போ இன்டர்மீடியட்டாவோ லாஸ்ட் மைல்லையோ எங்கே வேணால் ஆல்டர் பண்ணி அந்த ஷிப்மெண்ட் அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஸ்கில் இருக்கிற கம்பெனியோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்ல லெவலில் க்ரோ ஆகும். இன்னொன்று இவங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனி நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். ரேட்டு நம்ம எல்லாத்துலேயுமே ரேட்லேருந்து பேக்கிங்லேருந்து டீம்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த பவர் முக்கியம். இந்த பவர் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக சில மேப் ரிவ்யூவில் கஸ்டமர்ஸே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யூகேல இந்த மாதிரி மாறி போயிருந்துச்சு, ஆனால் எடுத்து அவங்க கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க, எண்ட் டு எண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யூகே மட்டும் இல்லை, நாங்கள் நெட்வொர்க் வச்சிருக்க எல்லா கண்ட்ரிலையும் ஷிப்மெண்ட் எடுத்து எந்த கண்ட்ரி டெலிவரி பண்ணுமோ திருப்பி நாங்கள் ரீரூட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பவர் இருக்குது. தட் இஸ் கால்டு பவர். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்.